ஸ்க்ரீனே சிவப்பாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உதயநிதி நடிச்சிருக்கும்போது திராவிட குறியீடுகள்லாம் இருக்கான்னா அதெல்லாம் நேரடியாகவே இருக்குது. குறியீடுலாம் கிடையாது, நேரடியாகவே காட்டுறாங்க. முதலமைச்சர்னு ஒருத்தரை காட்டும்போது அவரோட மேஜையில் தந்தை பெரியாரின் சிலையை இருக்கிறதே நேராகவே காட்டுறாங்க. அதனால் குறியீடு அப்படி இப்படின்லாம் சொல்ல வேணாம், நேரடியாகவே சொல்கிறாங்க. பேர் மட்டும் வேறு வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதே திராவிட இயக்க கட்சிகள் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இல்லை, இந்த உயர் சாதியாக வரக்கூடிய நபரை நம்ம ஃபதத் ஃபாசில் தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க அப்பாவாக வரவர் இந்த அழகம் பெருமாள்னு சொல்லுவாங்களே, எப்போவுமே ஒரு மோசமான அரசியல்வாதியை காட்டுறதுக்கு ஒருத்தர் வச்சுருக்காங்களா, பிராண்டடாகவே அவரே போட்டிருக்காங்க. அவர்களும் பாத்திரத்தோடு நன்றாகவே பொருந்தி போகிறாங்கன்னு வைங்களேன். முதலமைச்சராக வரக்கூடியவர் சொல்லக்கூடிய காட்சியே நல்லா இருக்கும். நாங்கள் தலைவர்கள்லாம் ஊராக மேடை போட்டு பேசி இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள்லாம் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படி பண்ணுறீங்களடா அப்படின்னு அந்த உயர் சாதியை சேர்ந்தவரை பார்த்து நேராக கேள்வி கேட்குற காட்சிகள்லாம் கொஞ்சம் போல்டான காட்சி, நேர்மையான காட்சி. அதையே முக்கியமாக சொல்லணும். போல்டு மட்டும் இல்லை, நேர்மையான காட்சி.